இப்ப இருக்கிற இரா அதாவது இப்ப இருக்கிற டைம்ல வந்து எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. சும்மா ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டன் தட்டினா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ அதனால ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கு. அதாவது எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒரு நியூ மதருக்கு தெரியணும், எவ்வளோ வந்து அவேர்னஸ் தெரியணுமோ அவ்வளோ தெரிஞ்சா போதும். அதுக்கு தான் இந்த தாய்ப்பால் வாரம்ன்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வாரத்துல எவ்வளவுலாம் எல்லாமே சொல்லிக் கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ என்னென்ன வேணுமோ, எதுலாம் இம்பார்ட்டன்ட்டோ நர்சஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கு, லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ்க்கு, அதே மாதிரி வந்து பீடியாட்ரிஷியன்ஸ், குழந்தைங்க பாத்துக்கிற டாக்டருக்கு, மகப்பேறு டாக்டர்ஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, மதர்ஸ்க்கு, பிரெக்னென்ட் விமனுக்கு இந்த வாரம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா செலிப்ரேட் பண்றதுன்னா என்னது, அதாவது எஜுகேஷன், அவேர்னஸ், அதை பத்தி கிரியேட் பண்ணி சொல்றது தான். நீங்க பாத்தீங்கன்னா தாய்ப்பால்ன்றது வந்து அது ஒரு பெரிய சயின்ஸ். ஓகே, அது எஜுகேஷன் பார்த்தா, பட் ஒரு குழந்தைக்கு அதான் பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கறது. ஸோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ், ஆங்கன்வாடி, பால்வாடி, எல்லா டாக்டர்ஸ் எல்லாருமே தாய்ப்பால் வந்து கொடுங்கன்றாங்க. ஏன்னா அட்வான்டேஜஸ் அவ்வளோ. ஒரு பேபின்னு எடுத்துட்டீங்கன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் அந்த பேபிக்கு அட்வான்டேஜ். அதாவது பிரெஸ்ட் மில்க்ல வந்து லாங் செயின் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு இருக்கு. அது வந்து மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கண்ணு, நல்ல கண்ணு தெரியும். அதே மாதிரி இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. ஏன்னா அந்த பேபி சக் பண்ணும் போது அந்த பேபி சக் பண்ற விதத்துல இயர் பிளாக் வராது. டென்டல் அலைன்மெண்ட் அதே மாதிரி தான். அந்த அழகா சக் பண்ணா டென்டல் அலைன்மெண்ட், பல்லெல்லாம் அழகா சீரா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இது ஆஸ்மா வீசிங், ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆஸ்மா வீசிங் ஒரு பேபிக்கு வராது. அண்ட் கேஸ்ட்ரோ இன்ஃபெக்ஷன், டயரியா, வாமிட்டிங், மலச்சிக்கெல்லாம் வரவே வராது தாய்ப்பால் கொடுத்தா. அண்ட் பேபி ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் பேபிக்கு மாத்திரம் இல்ல, மதருக்கும் எவ்வளவோ அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு மதர் வந்து நல்ல சாப்பாடு, அதாவது வந்து ரொம்ப வெண்ணெய், நெய் அந்த மாதிரிலாம் சாப்பிடாம ஹெல்த்தியா சாப்பிட்டாங்கன்னா the best way to lose weight is by breastfeeding. ஏன்னா தாய்ப்பால்ன்றது என்னது, தாய்ப்பால்ன்றது ஒரு அம்மாவோட உடம்புல இருக்க கொழுப்பு சத்து தான் தாய்ப்பாலா வெளியில வருது. சோ அதனால பெஸ்ட் மெட்டபாலிக் ப்ரொஃபைல்ஸ் ஆர் அவைலபிள் வித் பிரஸ்ட் ஃபீடிங் மதர். எப்படின்னா அது அவ்வளோ ஹெல்த்தி ஒரு மதருக்கு. அதே மாதிரி யூட்ரஸ் வந்து நல்லா ஷ்ரிங்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆனால் யூட்ரைன் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வராது. ஏன்னா அந்த டெலிவரி ஆன அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வராது. ஏன்னா நல்ல ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வராது. ஏன்னா கால்சியம் வந்து ஆக்சிடேஷன்ல ஆறுதுனால, நியூ கால்சியம் ப்ரொடியூஸ் பண்றதுனால ஒரு மதர் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அவங்களோட போன் டென்சிட்டி, போன் ஸ்ட்ரென்த் எப்பவுமே நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ், ஏன்னா மெட்டா செல்ஸ் இருக்கு பேன்க்ரியாஸ், அது ஜென்ரேட் ஆகுறதுனால டயபெட்டிஸ்ல இருந்தும் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், மதரும் ஹாப்பி, பேபியும் ஹாப்பி, மதரும் ஹெல்த்தி, பேபியும் ஹெல்த்தினா ஆப்வியஸ்லி ஃபேமிலி பெனிஃபிட் பண்ணும் இல்லையா? லெஸ் இல்னஸஸ் இருக்கும். அண்ட் நிறைய நியூ மதர்ஸ் கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். பட் சீப்பஸ்ட் ஃபுட் அவைலபிள் இன் த வேர்ல்ட் இஸ் பிரஸ்ட் மில்க். ஏன்னா தாய்ப்பால் மாதிரி சீப் ஃபுட் கிடையவே கிடையாது. ஏன்னா என்ன, தாய்ப்பாலுக்கு என்ன வேணும், ஒரு மதர், ஒரு கிரையிங் பேபி, அவ்வளவுதான் வேணும். அண்ட் சொசைட்டி பெனிஃபிட்ஸ். ஏன்னா ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபேமிலினா ஹெல்த்தி சொசைட்டி. பட் ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பேரண்ட்ஸ். அதாவது நியூ மதரை தவிர சுத்தி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, சொசைட்டிக்கு அந்த நியூ மதரை பாத்துக்கிறதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எப்ப பேபி அழுதாலும் பேபிக்கு பசிக்கிறது, உனக்கு பாலை கொடுக்கறதில்ல, உனக்கு பாலே வரலன்னு சொல்லாம நம்மளால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணோம்னா டெஃபினட்டா ஹெல்த்தி ஃபேமிலி, ஹெல்த்தி சொசைட்டி. அதனாலதான் எப்பவுமே சொல்லுவோம், ஹெல்த்தி மதர், ஹெல்த்தி பேபினா டெஃபினெட்லி ஹெல்த்தி சொசைட்டி.